ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சத்துள்ள சுவையான முருங்கைக்கீரை சாம்பார். நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 3லேருந்து 4 பேர் வரைக்கும் ஒரு வேளைக்கு தாராளமாக இந்த சாம்பார் போதுமான அளவில் இருக்கும். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சுத்தமாக பருப்பை கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பருப்பு மூழ்கிற அளவுக்கு குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு நான் ஒரு 4 விசில் வரவிட்டு பருப்பு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. உங்கள் பருப்பு எந்த அளவுக்கு வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குக்கர் விசில் வரவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் கடுகு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது கூடவே ஒரு 6-7 பல்லு பூண்டை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக ஒரு 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா சேர்த்து கலந்து விட்டு கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி கூடவே உப்பும் சேர்த்து வதக்கிறதுனால தக்காளி நல்லா கரைய அந்த மசாலாவும் சேர்ந்து அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டுங்க. கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பும் பாருங்கள் நல்லா சூப்பராக குழைவாக நல்லா வெந்திருக்கு. நான் ஒரு 4 விசில் தான் விட்டுருந்தேன். நல்லாவே பருப்பு வெந்திருக்கு. நான் கடை பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் பருப்பு எடுத்தீங்கன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நல்லா குழைவாக அதை வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்த பருப்பை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துடாமல் திட்டமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். மறுபடியும் இதில் நம்ம புளி தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்குது. அதனால் முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப தண்ணியாக போல இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட்ற நல்லா இருக்கும். சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசைக்கும் தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பருப்பை கொஞ்சம் ஒரு கொதி வர விடுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் நல்ல முருங்கைக்கீரையை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. அதோட நிறமும் சத்தும் போயிடும். நம்ம முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை சாம்பார் ஒரு தடவை நான் பண்ணுற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் முருங்கைக்கீரை சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.